முந்தைய ஆளுநர் துணைநிலை ஆளுநர் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய சட்டப்பேரவைக்கான கோப்பானது நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் கையொப்பமிட்டு மத்திய அரசுக்கு புதிய சட்டப்பேரவை புதிய சட்டப்பேரவை தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை வளாகமானது ஒப்புதல் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதியோடு டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஒத்துழைப்பை நல்கிய புதிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாசநாதன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சட்டப்பேரவை வளாகமானது ஏற்கனவே மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் கூறியது போல தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனையாளருக்கு அருகில் உள்ள இடத்திலே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் புதிய தலைமைச் செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை வளாகமானது அமைய உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று 2022ஆம் ஆண்டு பல்வேறு பணிகள் இடங்களுக்கான குறிப்பாக பிளானிங் அத்தாரிட்டியில் அசிஸ்டன்ட் பதவி, அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் ஏஓ பதவி மற்றும் ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டிலே துணை மோட்டார் ஆய்வாளர் ஆகிய பணிகளுக்கான 180 இடங்களுக்கான நான்-பி கெஸ்டட் பதவிகளில் அனைத்து வகுப்பினரும் எம்பிசி, குறிப்பாக எம்பிசி நீக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவித்ததற்கு இணங்க அதற்கும் நேற்றைய தினம் நம்முடைய துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு கைலாசநாதன் அவர்கள் ஒப்புதல் அளித்து எம்பிசி இடஒதுக்கீடும் மற்றும் மற்ற ஜாதியினருக்கான உள்ஒதுக்கீடும் இணைத்து புதிய ஜிஓவை இஷ்யூ பண்ணுவதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளார். ஆக 2 உத்தரவும் மிக ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த 2 உத்தரவும் நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களால் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு புதுச்சேரி அரசின் சார்பாகவும் இதற்காக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையிலே தங்களுடைய சட்டப்பேரவை கட்டப் போறீங்களா இல்லையா என்று பல்வேறு கேள்வி கலைஞர்கள் எழுப்பியிருந்தனர். அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அரசு மாண்புமிகு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசோடு ஒருங்கிணைந்து மக்கள் பணிகளை செய்வதற்கான அத்தனை பணிகளையும் நம்முடைய துணைநிலை ஆளுநர் கைலாசன் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருப்பது வரவேற்புக்குரிய ஒன்றாகும், பாராட்டுக்குரிய ஒன்றாக கருதுகின்றோம். ஆக இனிமேல் அரசு தொய்வில்லாமல் அத்தனை காரியங்களும் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒப்புதல் மத்திய உள்துறை அமைச்சர் ஒப்புதல் கொடுத்தோன்னே டெண்டர் வச்சிருவோம். 576 கோடி 576 கோடி. ஆமா, அதே இதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காரு. சட்டப்பேரவை வளாகம் 6 தளங்களும் தலைமைச் செயலகம் 5 தளங்களும் உள்ளடங்கிய ஒரு புதுச்சேரி மாநில அந்தஸ்து ஒட்டுமொத்த அரசு தீர்மானம் நம்முடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானம் அனைத்தும் இன்றைக்கு இறுதி செய்யப்பட்டு என்னுடைய ஒப்புதல் பெறப்பட்டு அந்த தீர்மானமானது மாண்புமிகு மக்கள் முதல்வர்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதை மத்திய அரசுக்கு அனுப்பியவுடன் மாண்புமிகு மக்கள் முதல்வர்களை அழைத்து சென்று மாண்புமிகு பிரதம அமைச்சர் மற்றும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இந்த ஆட்சியிலே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கான வழிவகையை ஏற்பாடு செய்யும். ஆமா, ஆளுநர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை முதல்வர்
அதனால என்னென்ன அது பல்வேறு சரத்துகள் சேர்க்கப்பட்டு அது விரைவிலே முதல்வர் அனுமதி வாங்கி அனுப்பிட்டு ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டு உடனடியாக அனுப்பும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி சொல்லுங்க. அதற்கான துணைநிலை ஆளுநர் வந்து அதற்கான ஜிப்மர் மருத்துவமனை இரட்டை குடியுரிமை பெற்ற 9 மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றோம். அதற்கு வந்து துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு சுகாதாரத்துறை நட்டாவிடம் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதை சரி செய்து புதுச்சேரி மாநிலங்களுக்கு அதை கிடைப்பதற்கான வழிவகை ஏற்படுத்தி தருவார் என்று உறுதியோடு நம்புகின்றோம். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரும் நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் தொடர்பு கொண்டும் கடிதத்தின் மூலமாக அந்த இடஒதுக்கீடை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். தெளிவா சொல்லிட்டேன். சென்ற முறை யாராக இருந்தாலும் அரசு நிலங்களையோ நீர்நிலையோ ஆக்கிரமிப்பு நாளாக இருந்தாலும் அரசு நிலத்தை ஒரு அங்குலம் கூட கைவிப்பதற்கு உறுதுணையாக இருக்க மாட்டேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சென்று அங்கே பணம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அதற்கான ஒரு டிராமா அங்கே நாடகத்தை நடத்தி முடித்தார். இப்போது அவர் ஆற்றை ஆக்கிரமித்து கட்டியுள்ள ஹோட்டலுக்கு அனுமதி இல்லாமல் கட்டியுள்ள ஹோட்டலுக்கு இன்றைக்கு வழக்கு பதியப்பட்டு அதற்கான அந்த ஹோட்டலை இழுப்பதற்கான அத்தனை நெறிமுறைகளும் அரசு ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறது. அரசுக்கு ஏற்பாகவோ அல்லது அரசுக்கு துணையாக செல்வேனே தவிர அரசுக்கு ஏற்பாக ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன். ஒரு குறிப்பாக நீர்நிலை ஆக்கிரமிப்புகளுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டேன். ஒரே ஒரு அங்குலம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் கூட அது உடனடியாக பறிமுதல் செய்யப்படும். இது சட்டப்பேரவை யாரும் எந்த எதிர்கட்சி சொல்லியிருக்காங்க? எந்த மாநிலம் மீறுகிறது? முதல்வர் அறிவிச்சதால் தான் நான் அறிவித்தேன். முதல்வர் முதல்ல சொல்லிட்டாரு. அறிவிச்சதால் முதல்வர் ஏற்கனவே நம்முடைய முதல்வர் எப்போதுமே திட்டங்களை வந்து விளம்பரம் தேட மாட்டார். விளம்பரம் தேடாத காரணத்தால் அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக முதல்வர் அறிவித்த திட்டங்களை நாங்கள் பத்திரிகையின் வாயிலாக வெளிக்கொண்டு வருகிறோம், தொலைக்காட்சியின் வாயிலாக வெளிக்கொண்டு வருகிறோம். இவையெல்லாம் மாண்புமிகு மக்கள் முதல்வர்கள் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை தொலைக்காட்சியின் வாயிலாக வெளிப்படுத்துவதை அவர்கள் முதல்வரை மீறி செயல்படுவதாக அவர்கள் கூறிக்கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மின்துறைக்கு தனியாக ஒரு ஒழுங்குமுறை, அதை சட்டப்பேரவை தெளிவாக சொன்ன ஒழுங்குமுறை ஆணையம் என்பது புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டிலோ அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே வராது. ஒழுங்குமுறை ஆணையம் என்பது மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள மின்சார ஒழுங்குமுறை வாரியம் என்பது தனியார் ஒரு அமைப்பாக பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து மின்கட்டணம் உயர்வு. அது வந்து மாண்புமிகு முதல்வர் நேற்று தினம் நம்முடைய நீதியாளர் கேட்டாரு, நீங்க அறிவிக்கிறீங்கன்னு. அதே போன்று அதுக்கும் பதில் சொல்றேன். நேற்று தினமே மாண்புமிகு முதல்வர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அதை குறைப்பதற்கான பணியை முதல்வர் செய்வேன் என்று உறுதியளித்திருக்கார். ஏற்றப்பட்ட கட்டணங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதல்வர் அறிவிப்பார். அப்புறம் அதையும் நான் என்ன கேட்குறீங்க பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க ஏன் சொல்றீங்க? அவங்க மின்துறை கொடுத்த மானியத்தை அவங்க மின்துறை கொடுத்த கட்டண ஒப்பீடு அறிவிச்சோம்னா ரொம்ப அதிகமாகும். இல்ல அது நம்மளுடைய யூனியன் நம்முடைய யூனியன் டெரிட்டரியில மட்டும் இல்லை மேடம், இந்தியா முழுவதும் இருக்கின்ற மின்துறை ஒழுங்குமுறை மாநிலமானது அந்த துறையினுடைய சென்ற ஆண்டுலாம் புதுச்சேரி மாநிலம் மின்துறையானது
நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டு வந்தது. சென்ற 2022-23ஆம் ஆண்டு 25 கோடி ரூபாய் முதலாக லாபத்தை ஈட்டியுள்ளது. அரசு துறை தனக்கு அரசு துறைகளிலே செலுத்த வேண்டிய மின்துறைக்கு செலுத்த வேண்டிய பங்களிப்பினை முழுவதுமாக செலுத்தப்பட்டு அவை முழுவதும் மின்துறை வங்கி கணக்கில் வைக்கப்பட்டு சென்ற ஆண்டு 25 கோடி ரூபாய் லாபமாக மின்துறை செயல்படுகின்ற காரணத்தால் இந்த ஆண்டு 50 கோடிக்கு மேல் லாபம் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அதை ஒன்றுதான் நாங்கள் தெளிவாக சட்டப்பேரவையில் அறிவித்தோம். மின்துறை தனியார் மயமாகாது என்று. மின்துறை தனியார் மயம் அரசனுடைய துறையாக இருந்தாலும் கூட மின்துறை ஆளுமை என்பது தனியாகவும் மின்சாரத்துறை தனியாகவும் செயல்படும். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அடிக்கடி மின்தடை ஏற்படுது. அனைத்து பத்திரிகை வேலை போறீங்க. 30 ஆண்டு காலம் ஆகுது. ஒவ்வொரு இன்சுலேட்டரும் ஒவ்வொரு அந்த ஒயரும் போட்டு 30 ஆண்டுகள் ஆகுது புதுச்சேரி மாநிலத்தில். அதை மாற்றுவதற்கான செலவுகளும் அதுக்கு இணையாக எல்லா இடத்துலையும் கேபிள் போடுறோம். கேபிள் போட அதுக்கான செலவினங்கள் கூடுதலாகும் போது அதை சரி செய்வதற்கான வாய்ப்பை கேபிள் போட்டு தான் ஆகணும். தமிழ்நாட்டில் நீங்க 100 எல்லா இடத்துலையும் அவங்க கட்டணமா மொத்தமா தமிழகத்தை நீங்க கட்டண உயர்வு அவருடைய கட்டண உயர்வும் 100 யூனிட்டுக்கு மேல நம்மளுடைய கட்டண விகிதாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு கட்டணத்தை விட 50% குறைவாக தான் நம்ம கட்டணம். 100 யூனிட்டுக்கு மேல போனீங்கன்னா காசு தானே. அந்த 100 இல்ல புதுச்சேரி மாநிலத்தில் 100 யூனிட் மின்சாரம் உபயோகிக்கின்ற ஒரே ஒரு வீட்டை காட்டுங்க. இல்ல நீங்க புதுச்சேரி மாநிலத்தில் 100 யூனிட் பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு வீட்டையாவது நீங்க காட்டுங்க. தமிழகம் மிகப்பெரிய மாநிலம். ஏறத்தாழ எத்தனை மாவட்டங்களுக்கு தெரியும். இன்னும் மின்சாரம் இல்லாத ஊர்களே இருக்குது. இன்னும் குடிசைகள் ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட சதவீதத்தில் குடிசை வீடுகள் இருக்குது. புதுச்சேரியில் 95.7% வீடுகள் அத்தனை கல்வீடாக மாற்றப்பட்டுள்ளது. வெறும் 3.8% தான் கூரை வீடுகள் இருக்குது. அந்த கூரை வீட்டில் கூட இன்றைக்கு குளிர்சாதன பெட்டிகளையும் இந்த பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகிற அத்தனை சாதனங்களையும் வாங்கி வச்சிருக்காங்க. எந்த ஒரு வீட்லையும் மினிமம் 300 யூனிட் கீழே யாரும் மின்சாரம் உபயோகப்படுத்துவதில்லை. நீங்க பார்வையிட தயாராக இருந்தா நான் அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கேன். தமிழகத்தில் எப்படி போறாங்க? 6 வகை கட்டணம் போட்டாலும் அது டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழகத்தை விட 50% குறைவா இருக்கும். அதோட குறைச்சு நான் காட்டுறேன். தலைமைச் செயலர் புதுசா அரசுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு, அதிகாரிகள் போகலாம் மாறி இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா ஒரு சட்டப்பேரவைக்குள்ளேயே ஒரு அரசு கொறடா ஒரு அதிகாரி தன்னை மீறி செயல்படுறாரு. அவர் முதலமைச்சருடைய தனிச்செயலர், அதுல நம்ம தலையிட முடியாது. அவர் அதிகாரி முதலமைச்சருடைய தனிச்செயலராக இருக்கிற காலத்துல அது முதலமைச்சர் பார்த்துவார். அது முதலமைச்சர் தான் கேட்கணும். மற்ற அதிகாரிகள் செயல்பாடு எப்படி சார்? புதுச்சேரியை பொறுத்தவரை இன்றைக்கு புதிய தலைமைச் செயலர்கள் வந்த பிறகு, புதிய துணைநிலை ஆளுநர் வந்த பிறகு புதுச்சேரி இணக்கமான ஒரு சூழல் சென்று கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுகளுக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் தலைமைச் செயலர்களும் நல்ல ஒத்துழைப்பை நல்கி வருகின்ற காரணத்தினால் அத்தனை திட்டங்களும் இன்று மிக எளிதாக நிறைவேற்றப்படுகின்றது. இந்த இலவச அரிசி போடுறது கூட டன்னுக்கு 30 மாநில துணைநிலை ஆளுநர் 30 வாங்கிட்டாங்க, தலைமைச் செயலர் 30 வாங்கிட்டாங்க. சென்ற முறை இருந்த தலைமைச் செயலர் அவர்களும் துணைநிலை ஆளுநரும் அது 30 இப்போ கொடுக்கல. டிபிடி ஸ்கீம் எல்லாம் போடணுன்னாங்க. அதை மாற்றி இன்றைக்கு அரிசி இலவச அரிசி கொடுங்க, ரேஷன் கடையில் கொடுங்கன்னு சொல்லி 30 வழங்கியிருக்காங்க. அப்போ இது போன்று நிறைய மாற்றங்களை உருவாவதற்கு துணைநிலை ஆளுநர் அவர்களும் தலைமைச் செயலரும் ஒத்துழைக்கின்ற காரணத்தால் அரசும் அதிகாரிகளும் ஒத்துழைத்து செல்கின்ற காரணத்தால் நல்ல ஒரு நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த 2 ஆண்டு காலம் மிக சிறந்த ஒரு அரசாக செயல்படும். ஆமா, கண்டிப்பா அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. 3 வருஷமா 3 அதிகார மையங்கள்
அது மாற்றப்பட்டு இன்னைக்கு ஒரே அதிகார மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய தமிழ் தெரிந்த IAS அதிகாரிகள் இருக்கின்ற காரணத்தாலும் அரசுக்கு ஒத்துழைக்கின்ற தலைமைச் செயலர் உள்ளிட்ட நீதித்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் அரசு சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேரத்தை அனுமதியை கொடுத்திருக்கிறாரு, வரட்டும். விரைவில் பூமி பூஜை போடும்போது திருப்பி அடுத்த. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.